ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே லவ்லி சமையல். வீட்டில் இந்த 3 பொருள் மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு ஈஸியாக ஒரு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போது சாம்பாருக்கு தேவையான எண்ணெயை சேர்த்து விட்டு, அடுத்து சாம்பாருக்கு தேவையான கடுகு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இஞ்சி இது எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். அடுத்து சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் 4 எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கின பிறகு மஞ்சள் தூள், காரத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் மசாலா இதை எல்லாத்தையுமே போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். வதங்கி வந்த பிறகு சாம்பாருக்கு தேவையான பருப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் சாம்பாருக்கு தேவையான மாங்காயையும் இது கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் ஸ்லைஸாக அரையணும், பெருசாக அரையக்கூடாது. அப்போ தான் மாங்காய் வெந்து வரக்குள்ளே சாம்பாரில் அந்த டேஸ்ட்லாம் இறங்கி சாம்பாருக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டு மாங்காய் வெந்து வர வரைக்கும் சாம்பாரை நல்லா கொதிக்க விடணும். இப்போது மாங்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. டேஸ்டியான ஈஸியான மாங்காய் சாம்பார் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு வைக்கலாம்.